ஒற்றைக்கல்ல 2 மாங்காய் அதுதாங்க இந்த சமையல். எப்போதுமே சிக்கன் வாங்கி குழம்பு, கிரேவி இல்லைனா ஃப்ரை இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்களா? சிக்கன் வாங்கும் போதே மிக்சட் சிக்கனாக வாங்கிட்டு நல்லா எலும்புள்ள பீஸை தனியாக பிரித்து வச்சுடுங்க. எலும்பு இல்லாமல் போன்லெஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, சாஃப்டாக, அந்த பீஸை தனியாக பிரிச்சுட்டு ஒரு கடாயில் சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பில்லை, 2-3 வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு அந்த தக்காளியோடைய ஜூஸிலேயே இந்த மசாலாஸ் வேகிற மாதிரி வேக வைங்க. நிறைய எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியமே இல்லை, பிகாஸ் சிக்கனில் ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக ஆயில் அதுலேயே இருக்கும். அப்புறமா நான் சொன்னேன்ல, பிரித்து வச்சுருக்கிற அந்த எலும்புள்ள சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மூடி போட்டு அதில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக ஒரு சிக்கன் குழம்பு தயார். அதுக்கு சாதம் சாதம் களைஞ்ச தண்ணி இருக்குல்லங்க, அதை ஊற்றி வேக வச்சிங்கன்னா அது ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கும். அடுத்த கடாயில் அடுப்பில் வச்சு ஜீரகம், சோம்பு, மிளகு ஈக்குவல் போர்ஷன் 4-5 வரமிளகாய் நல்லா வறுத்து ஆற வச்சுருங்க. அதை ஆறிட்டுருக்கிற கேப்பில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சிக்கனையும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த சிக்கனோட தண்ணி வெளியே அந்த சிக்கன் 80% குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு மசாலாஸை போட்டு நல்லா அந்த தண்ணியிலேயே, அதாவது சிக்கனோட தண்ணியிலேயே மொத்த ரெசிபியும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணி வேக வச்சு அடிக்கடி கிளறி எடுத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் கருவேப்பிலையை மேலே தூவி விட்டு இறக்குனீங்கன்னா பெப்பர் சிக்கன் தயார். ஸோ சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன் இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இதுக்கு ஹார்ட்லி 20 to 25 minutes தான். ஸோ இந்த வாரம் சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ மை சேனல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.